உன்னை இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன். போதும் போதும் நிறுத்துங்க. இப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு நீ எங்க போக போற தவளை குட்டி? பஞ்சு டைலாக்க சொன்னா அது ஒண்ணு உன் கையில வந்து உட்கார்ந்துராது. தவளைய பிடிக்கணும்னா அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். இந்த சாச்சா 20 வருஷத்துக்கு முன்னாடி அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா. இப்பவும் நான் அதுல எக்ஸ்பர்ட் தான். வேணும்னா பெட்டு வச்சுக்கலாமா? நீங்க பிடிக்கிறீங்களா இல்லன்னா நான் பிடிக்கிறேனான்னு பாக்கலாமா? போட்டியை வச்சுக்கலாமா? நான் தான் ஜெயிக்க போறேன். புடிச்சிட்டேன். நான் தான் ஜெயிச்சேன். அப்படியெல்லாம் இல்ல பல்லா சார். முதல்ல அந்த தவளைய காட்டுங்க. பல்லா சார், அந்த தவளை தப்பிச்சு ஓடிடுச்சு. உங்க கையில இருக்கிறது மிமிக்ரி சாரோட கண்ணாடி. ஏய் சாச்சா, உனக்கு வயசாயிடுச்சு. ஏன்னா உன்னால மூச்சு கூட விட முடியல. இல்ல இல்ல, இங்க மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது நீங்க தான். நான் ஒண்ணும் கிடையாது. நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன். மூடு. 2 பேருக்கும் 7 கழுத வயசாயிடுச்சு. ஆனா இன்னும் குழந்தைத்தனம் உங்களுக்கு போகவே இல்ல. பாத்தீங்களா பத்தீஜா எவ்வளவு சரியா புடிச்சான்னு? கோஜி அங்கிள் சொல்லுங்க. ஃபவுண்டன் ஆஃப் யூத் செஞ்சிருக்கீங்களா? ஓ அப்படியா? அப்படின்னா இந்த ட்ரிங்க் குடிச்சதும் வயசானவங்க இளமை ஆயிடுவாங்களா? உண்மையாவே இது பெரிய ட்ரிக் தான் அங்கிள். எல்லாரும் எங்க போனாங்க? நீ யூத்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்பவே அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டான். ஓ நோ, இவங்க கோஜி அங்கிளோட லேபுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்கும். சாச்சா, பலாஜி, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? அட என்ன கோஜி சார், உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்பவும் என்ன வச்சுதான் ட்ரை பண்றீங்க. நடுவுல இந்த பல்லா சார் ஏன் வந்தாருன்னு தெரியல. மேல வெளியில வந்து பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிடுது. அட நீ யாரு? பாத்தியா, இளமையாகிறதுக்கு பதிலா நீ கிழவன் ஆயிட்ட. உன்னோட முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. பல்லா சார், இங்க கிழவனானது நீங்க தான். உங்க முகத்துல இருக்கிற சுருக்கத்தை பாருங்க. அட எங்க உன் வாயில இருந்த பல்லே காணோம்? அட பல்லா சார், உங்க வாயில இருந்த பல்லும் விழுந்துடுச்சு. கோஜி அங்கிள், இவங்களுக்கு என்னாச்சு? இங்க பாரு மருமகனே, நாங்க 2 பேரும் உள்ள இளமையா தான் வந்தோம். இளமையாகிறதுக்கு பதிலா கிழவன் ஆயிட்டோம். பதீஜே, இவங்களை திரும்பவும் பழையபடி ஆக்கணும்னா ஒரு புது லிக்விட கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கோஜி பண்ற தப்புக்கெல்லாம் அந்த மன்மோஜி பழிய ஏத்துக்குவான். என்னோட இந்த ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மொத்தமா ஃபன்டூஸ் நகரத்தையே ஃபெயில் பண்ண போகுது. ஆனா மன்மோஜி சார்ஜி, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஓஜியோடைய இந்த மருந்த நீங்க போய் திருடுங்க. இந்த ஊர் முழுக்க இந்த மருந்து பரவுற மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரேவை கண்டுபிடிக்க போறேன். என்ன உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த ஊர் முழுக்க நான் தான் ஆட்சி பண்ணுவேன். பல்லா சார், நம்ம 1.5 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னமும் நம்ம அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி தோணுது. பாரு, என்னால இனிமே சமோசா, கச்சோடி, ஜிலேபி எல்லாம் மென்னு சாப்பிட முடியாது. என்னால முன்ன மாதிரி வேகமா நடக்கவே முடியல. டேய் மருமகனே, சீக்கிரமா ஏதாவது ஐடியாவை யோசி.
மாமா பலா அங்கிள், நீங்க 2 பேரும் நடக்கிற பிரச்சனை இதோட தீர்ந்துடும். நான் உங்க 2 பேருக்காக சிக்வே கொடுத்திருக்கேன். மாமா நீங்க 2 பேரும் இதை உங்க காலால ஆபரேட் பண்ணலாம். நான் பண்ணி காட்டுறேன். ஒருவேளை இது மேல ஏறி நின்னு முன்னுக்கு பிரஷர் கொடுத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆயிடும். இதுல காலோட பிரஷர் குறைஞ்ச உடனே இது நின்னுடும். இதுல நீங்க ஃபாஸ்ட், ஸ்லோ, ரைட், லெஃப்ட், ரவுண்ட் எல்லா சைடுலயும் போலாம். இதுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான் தேவை. அடடா, இத சாதாரணமா பிராக்டிஸ் பண்ணிரலாம். ஆனா சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? என் பல்லெல்லாம் ஹோய் ஹோய் ஆயிடுச்சே. இதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்பவே நான் டென்டிஸ்ட் கிட்ட போன் பண்ணி பேசுறேன். அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. நிம்மதியா மேக்கப் போட முடியுதா? ஃப்ரூட்ல பப்ளிக்க நியூசன்ஸ் பண்றது யாரு? பகதூர் சீக்கிரம் வண்டி எடு. உன் காதல விழலியா? சீக்கிரம் ஜீப்பை எடுடா. ஜீப் எப்படியாவது சீக்கிரமே சாச்சாவையும் பல்லாவையும் சரி பண்ணி ஆகணும். அட சீச்சே, என்னடா நீ பண்ணி வச்சிருக்க? என் முகத்துல ரங்கோலிய கொட்டி வச்சிருக்க. வாவ், 2 பேத்துக்கு மருந்த கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 2 பேரும் திரும்ப இளமையா மாறிடுவாங்க. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இப்போ உடனே பந்துகினி மேடத்துக்கு கால் பண்ற பாருங்க. இப்ப இந்த மருந்தை நான் ஊர் முழுக்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வர போறேன். அப்புறம் உன்னோட சாச்சா பத்திச்சால என்ன பிடிக்கவே முடியாது. சொல்லுங்க கோஜியக்கல். கோஜியக்கல், இப்ப இந்த ஊரையே வயசாகாம காப்பாத்தி ஆகணும். அட நில்லு பதிஜா கண்ணு. இவங்க 2 பேரும் ஊர் முழுக்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. பந்துக்குனி மேடம், எங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாருங்க. மருமகனே, கோஜி சாரு எங்களை சரி பண்றதுக்கு மருந்து செஞ்சாரா? மருந்து என்கிட்ட தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இப்ப கொடுக்க முடியாது. என்னது? ஏன்? டங்கவுன் டோல்கே ஊர் முழுக்க வயசாகிற மருந்து ஸ்ப்ரே பண்ண போறாங்க. ஆனா அவங்கள எப்படி தேடுறது? பந்துக்னி மேடம், அது இந்த ஊர் முழுக்க ஸ்ப்ரே பண்ணணும்னா அவங்க உயரத்துக்கு தான் போயாகணும். அதாவது லைட் டவர். 1-2 நகர மக்களே, இப்போ மன்மோஜியோடைய வலையிலிருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏய், யார் நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? நான் யாருங்கிறத நீங்க யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? இந்த கோஜி பண்ற தப்புக்கெல்லாம் அந்த மன்மோஜி பழிய ஏத்துக்குவான். யார் அது சிரிக்கிறது? சிச்சே, இவங்க எதுக்காக நம்மள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். போடுங்க போடுங்க, இன்னும் மருந்து போடுங்க. எல்லாரையும் வயசாக்கிடுங்க. வேற ஏதாவது தப்பான மருந்த கொண்டு வந்திருக்கீங்களான்னு பாருங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. பத்திஜா ஏதோ சதி திட்டம் போட்டுட்டான். தப்பான மருந்தெல்லாம் எதுவும் இல்ல. டெமான்ஸ்ட்ரேஷனை பாக்குறீங்களா? அடடா, கோஜி சிங் சாரு மறுபடியும் எங்களை இளமையா மாத்திட்டாரு. சிச்சே, இது எல்லாரையும் இளமையா மாத்திர மருந்து. நாம ஒண்ணு பண்ணுவோம். இந்த மருந்த மன்மோஜி சார் மேல ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அவர் உடனே இளைஞரா மாறிடுவார். டேய் கழுதைகளா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அடே சாச்சா பத்தீஜா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எங்களே ஏமாத்திட்டானா? டே பதீஜே, உன்னை என்ன பண்ற என்ன பாரு. கூப்பிட்டீங்களா? இதோ நான் வந்துட்டேன். அதோ இருக்கானுங்க பாரு.
பத்திஜே. தப்பு பண்ணா நிச்சயமா தண்டனை கிடைக்கும் இல்லையா மாமா? ஆமா மருமகனே.